வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, வீரமல்லு சார். இவரை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் வந்து ஒரு ட்ரைக்கர், அவர் பைக்கர் இல்ல, ட்ரைக்கர். ஏன் அப்படின்னா அவர் ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். பட் அதெல்லாமே வந்து அவருடைய இந்த பைக்கிங் பேஷனுக்கு குறுக்க நிக்கல. அவர்கிட்ட அவருடைய பைக்கை பத்தியும் அவருடைய பைக்கிங் பேஷனை பத்தியும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுவோம் அவரை. ஹலோ சார். ஹாய் சார். ஹலோ எவ்ரிபடி. என் பேர் வீரமல்லு. எங்க அம்மா வந்து என்ன செல்லம்மா வீரண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் பிறந்து வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம். அதுக்கப்புறம் வந்து நான் வெளிநாட்டுக்காக வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை செய்யும்போது ஒரு ஒர்க்கர் பண்ண மிஸ்டேக்கால வந்து தவறி கீழே விழுந்துட்டேன் நான். அப்போ எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் மீ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து என்னோட பைக்கிங் பேஷன் ரேதர் தான் இட் இஸ் ட்ரைக்கிங் பேஷன். ஸோ 2011 வந்து என்னோடய ஃப்ரெண்டு சங்கர் ஜெய்கிஷன், ஸோ அவர் வந்து இப்போ ஸ்ரீவாரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டு வராரு. அவர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ்க்காக இந்த ஒர்க் ஷாப் நடத்திட்டு கார்ஸ் வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் வச்சு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் ஷாப் நடத்திட்டு வரும்போது நான் வந்து 2011 ஹுண்டாய் i10 வாங்கிட்டு அவர் வந்து எனக்கு அந்த காரை வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து நான் எல்லா சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆக்சுவலி கோயிங் டு டச் 1 lakh kilometers இன் 2016. அவர் வந்து ஒரு நாள் கேஷுவலாக மீட் பண்ணுவோம். ஹீ பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு நாள் கேஷுவலாக மீட் பண்ணும்போது என்ன சொன்னான்னா, ஐ திங்க் லெட் அஸ் டூ சம்திங் யூனிக் அண்ட் சம்திங் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம வந்து பைக் மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரைடு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி அதுக்கு எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது அவர் வந்து இந்தியாவில் அப்போது KTM வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ KTM பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெக்னாலஜியும் அதோட ஃபீச்சர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு பை த டெக்னாலஜி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதோட சைலன்சர் வந்து அண்டர்பெல்லி இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா சைடு வீல் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட். ஸோ அப்போது அது காஸ்ட்லியாக இருந்தாலும் இதோட ஃபீச்சர்ஸ் இதோட டெக்னாலஜி பார்த்துட்டு வி வாண்டட் சம்திங் லைக் பர்ஃபார்மிங் வெஹிக்கிள். ஸோ அதனால எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் KTM Duke 200 வாங்கிட்டு 2016 ஹீ ஹேஸ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச். அவரே வந்து இந்த கான்செப்ட் வந்து டிசைன் பண்ணி ரெட்ரோஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பதி போயிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரிப். அதுக்கப்புறம் வந்து கோவாவில் வந்து இந்தியா பைக் வீக் 2017 இந்த பைக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் தென் வி தாட் லைக் Goa is only like 1000 kilometers. So totally it was 2000 kilometers trip. So நம்ம வந்து இந்த வண்டி வாங்கினதுக்கான பர்பஸே பார்த்தீங்கன்னா we wanted to go on a bike trip from Kanyakumari to Kashmir. So அது K2K. So 2018 நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னொரு பைக்கும் வந்து 3 வீலராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மெக்கானிக்கும் ஒரு KTM Duke 200 வாங்கினார் எங்கள் கூட. ஸோ டோட்டலாக 3 பைக்ஸ் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல் த வே ஃப்ரம் கன்னியாகுமரி கிராசிங் ஆல் த ஸ்டேட்ஸ் வி ஹவ் ரீச்டு ஜம்மு காஷ்மீர், லே, லடாக். லே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் மெயின் டார்கெட் வாஸ் டு கோ டு khardungla pass which is at 1880 feet above sea level. So June 2018 வந்து we have successfully reached the peak called khardungla and it was like most cherishable moment in my life. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி அட்வென்ச்சர். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ஓரளவுக்கு நல்ல டார் ரோட்ஸ் இருந்தாலும் தெர் ஆர் ஃபியூ ஆஃப் ரோட் பேச்சஸ் விச் ஆர் வெரி லைக் I don't say dangerous but very adventurous. So we had to be very careful. Like extra wheels ஓட போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து see I need more space. Correct. And like traversing in the patches and we have to communicate with the oncoming traffic. Sometimes பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் வரும்.
கேஸ் சிலிண்டர்ஸு ப்ளஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடமே இருக்காது. ஸோ அதில் வந்து நெகோஷியேட் பண்ணிவிட்டு பட் இட் வாஸ் த்ரில்லிங். ஸோ அந்த ட்ரிப் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் இஸ் லைக் மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப். இப்போ நமக்கு இங்கே சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மிடில் இந்தியா நார்த் இந்தியாலாம் போகும்போது இட் வாஸ் வெரி லைக் ஹாட் ஹியூமிட். பட் ஒரு நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரில் கால் வச்சதுங்க பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ரியலி ஹெவன் ஆன் எர்த். ஸோ வி கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒரு ஸ்டெப் இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டரில் என்டர் பண்ண உடனே வி ஃபீல் தட் லைக் வி ஆர் இன் ஹெவன். ஸோ லக்கிலி வி ரீச்டு khardungla at 18,380 feet successfully. And அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா we took lot of photos and I was taking a video and suddenly it started snowing on me. So I thought this is the blessing from the God. And that is most memorable moment in my life. இந்த K2K trip வந்து நாங்கள் யாரெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இந்த மாதிரி வந்து மாடிஃபைடு 2 வீலர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு KTM நார்மல் பைக். அந்த நார்மல் பைக்கில் என்னோட மெக்கானிக் ஃப்ரெண்டு சங்கர் ஜெயகிஷன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஜெயா. ஸோ அவங்க 2 பேர் வந்தாங்க. ப்ளஸ் இன்னொரு இதே மாதிரி பைக்கில் வந்து சங்கர் பாபுன்றவர் வந்து அவரும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன். ஸோ வி 3 bikes started from Kanyakumari and completed K2K successfully. Super. So my special thanks goes to Shankar who conceptualized, designed and retrofitted vehicle which made it possible for me to achieve my dream. So thanks Shankar. அண்ட் அவர் உங்க கூட டிராவல் பண்ணதுனால ஆன் த வேல உங்களுக்கு ஏதாவது வெஹிக்கிள் இஷ்யூஸ் அப்படினாலும் அவர் இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட். ஸோ திஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். பிகாஸ் நாங்கள் வந்து இந்த வண்டி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் ஆன் ஏ லாங் டிஸ்டன்ஸ் ரைடு. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபெயில்யூர். ப்ளஸ் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் வந்து இந்த கேர்ஸ் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் கண்ட்ரோல் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி ஃபிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு 300 kilometers வரைக்கும் வந்து டெஃபினெட்லி வி கேன் கோ ஆல் அலோன். பட் பியாண்ட் தட் போகும்போது சம்டைம்ஸ் வந்து அது ஹீட் ஆனதுனால ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அவர் கூட வந்ததுனால எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் and it gave us more confidence to ride confidently. So நீங்க இந்த K2K ரைட் வந்து ஃபுல்லாவே பைக்ல போயிட்டு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கு அப்புறமா அதோட நிக்காம பூட்டான் ரைடும் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த K2K முடிச்சதுக்கு அப்புறம் 2019ல் நானும் இன்னொரு ஃப்ரெண்டு அவர் பேர் பாலச்சந்த் இஸ் ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் பர்சனல். அவர் வந்து இது புல்லட் 500cc ராயல் என்ஃபீல்டு வண்டி வச்சுருக்காரு. ஸோ அவரும் நானும் வந்து சேர்ந்து இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணும்போது லெட் அஸ் கோ ஆன் ஒன் மோர் பைக் ட்ரிப் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம K2K பண்ணிட்டோம் எங்கே போகலாம் அப்படின்னு பண்ணும்போது ஏன்னா அவரும் வந்து எங்களுக்கு ஜஸ்ட் 1 week பிஃபோர் வந்து அவரும் K2K முடிச்சிட்டாரு. ஸோ வி ஆல்மோஸ்ட் வித்தின் த கேப் ஆஃப் ஃபியூ டேஸ் வி போத் கம்ப்ளீட்டட் K2K. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம வந்து பூட்டான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அப்போ அவரும் நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் புல்லட் 500ல் நான் என்னோடய KTM இதில் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டேன் நான் இந்த கியர் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் எடுத்துகிட்டு நான் மேனுவல் லீவர் வந்து இன்னொரு மெக்கானிக் செந்தில் அவர் வந்து தாம்பரத்தில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. அவர் வந்து எனக்கு மேனுவல் கியர் ஷிஃப்டிங் லீவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ தட் கேவ் மீ ஈவன் மோர் கான்ஃபிடென்ட் டு ட்ராவல் ஆல் அலோன் இண்டிபெண்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கே போனாலும் கியர் சிஸ்டமில் வந்து எனக்கு ப்ராப்ளம் வரல. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட் பாலச்சந்த் வந்து 2 பேர் சென்னையிலேருந்து 2019ல் சென்னை டு பூட்டான் வரைக்கும் போயிட்டு பூட்டான் வந்து வி என்டர்டு ஃபூன்ஸ்லிங் அது நம்மளோட பார்டர் சிட்டி. ஸோ ஃபூன்ஸ்லிங் வந்து போன உடனே அங்கே வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போகும்போது the police and all they said 3 wheelers are not allowed in Bhutan. But we said this is not a 3 wheeler, this is a 4 wheeler, so you count the wheels. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா 2 வீல் ஃபிட் பண்ணதுனால அந்த சென்டர் வீல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ somehow we told them and it was night time. ஸோ அவங்க வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணல. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு புரோக்கர் ஒரு ஏஜென்ட் மூலமாக அவர் வந்து இமிக்ரேஷன் பாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டில் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பைக்கர்ஸ் ஒரு 10 பேர் குரூப்போடு வந்து எங்களோட இணைச்சிட்டு நாங்கள் வந்து நைட்டு உள்ளே போயிட்டோம் போலீஸ் கண்ணில் படாமல். ஸோ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வி வென்ட் டு திம்பு. அப்புறம் அங்கே வந்து வி மேட் ஒன் தமிழ் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே வந்து நல்ல அட்வென்ச்சராக ட்ரிப் பண்ணிவிட்டு பூட்டான்லேருந்து திருப்பி வந்துட்டு இருந்தோம்.
திருப்பி வரும்போது அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து நிறைய இடம் இருந்தது. ஸோ என்னோடய பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு பால்ச்சந்த் பைக் அங்கே வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் வாட்டர் ஃபால் பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னோடய பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வாட்டர் ஃபாலில் ஃபோட்டோ எடுக்கும்போது சடன்லி ஒன் ரெயின்போ appeared behind me. And once again I thought like God is showering his blessings in the form of a rainbow. And I have that picture as my DP in my WhatsApp and Instagram. So Bhutan is called actually very clean country. Correct. So it is also called a carbon neutral country. So they have more forest than people. ஆமா இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் ஓபன் பண்ணல. இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோ இல்லாம. ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அது இல்லாம இப்போ நிறைய நீங்க அந்த ஷார்ட் ட்ரிப்ஸ் ஷார்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்றீங்க நிறைய பைக்கர்ஸ் கூட. ஸோ இந்த ரைடிங் கம்யூனிட்டி வந்து எப்படி பார்க்குறாங்க, இல்லை அது கூட நீங்கள் எப்படி அட்டாச் ஆயிடுறீங்க? ஓகே, ஸோ இப்போ 2017 இந்தியா பைக் வீக் போனதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024 மார்ச் 3 அன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க சென்னையில். ஸோ தே ஹவ் இன்வைட்டட் அரவுண்ட் 175 பைக்கர்ஸு அண்ட் த ஈவெண்ட் வாஸ் கால்டு சாய் பக்கோடா ரைட் சென்னை. ஸோ தே கண்டக்ட் எவ்ரி இன் அ மேஜர் சிட்டி. ஸோ அது வந்து இந்தியா பைக் வீக் வந்து ஒரு ப்ரில்யூடாக இது பண்ணுவாங்க. பண்ணும்போது 175 பைக்கர்ஸோட ரைட் பண்ணுறது வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒரு 20 இயர்ஸ் பேக் இந்தியாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள்டு வந்து ஒரு சின்ன 3 வீலர்லேயோ ஒரு ட்ரைசைக்கிளையோ போகும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட் அண்ட் அவங்களோட பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமான பார்வை இருந்தது. இன்றைக்கி வந்து வி ஹவ் ப்ரூவன் தட் we are not less than anybody else. அது ப்ரூவ் பண்ணி I am living a dignified life with my family. I am married to a normal person. I have a daughter and I I travel by my car. இப்போ நம்ம அவங்க கூட வந்து இன்க்ளூசிவ் ரைட் பண்ணும்போது it gives them one important aspect of inclusivity. ஸோ இவங்களும் நம்ம கூட வந்து நம்ம ஆக்செப்ட் பண்ணணுன்றது வந்து அவங்க ஈஸியாக வந்து எங்களை ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் I am not riding less than them. I am competing with them. I am traveling equal to them. And அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது they have accepted me as one of their not just a co-rider. In fact, they are treating me as their role model and inspiration. So இப்போ உங்களுடைய next dream bike அப்படினா எது சொல்லலாம் சார்? So dream bike ன்றது பாத்தீங்கன்னா India is a land of dream bikes and dream cars. நமக்கு இந்தியால கிடைக்காத பைக் கிடையாது, இந்தியால கிடைக்காத கார் கிடையாது. So KTM டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் since I purchased and using this KTM Duke for last few years, I have become a big fan. நீங்கள் வந்து BMW பைக் கொடுத்தாலும் I will say I still go with KTM because the technology which is built inside is not visible outside. It is power packed vehicle with safety and performance. So I think I am a big fan of KTM, but most probably maybe a higher version of KTM Duke 250 Adventure will be my next dream bike. நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க ஒரு 6-7 இயர்ஸா இந்த பைக் யூஸ் பண்றீங்க இல்லையா? சோ இதனுடைய ரிலையபிலிட்டி எப்படி இருக்கு சார்? ஸோ ரிலையபிலிட்டி வந்து ஆன் பார் வித் அதர்ஸ். ஓகே, இதில் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபீச்சர் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி டிசைடிங் ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த வண்டியோட சேசிஸ் இது சைலன்சர் பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லு கீழே அடியில் இருக்குது. அப்போது நமக்கு ஒரு ரிஸ்க். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எல்லாரில் மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, மழை காலத்தில் வந்து நமக்கு சென்னையில் வந்து சென்னை வில் பிகம் ஏ சீஷோர் ஆர் லேக். அப்போது அந்த தண்ணியில் வந்து ஆக்சுவலி இந்த பைக் பொறுத்த வரைக்கும் 2 அடி தண்ணியிலையும் 3 அடி தண்ணியில் வந்து முழுகி இருந்தாலும் ஒரு ஃபெதர் டச் ஆஃப் எ பட்டன் த வெஹிக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஆன் பண்ணி 2 அடி தண்ணியில் வந்து நீங்கள் அரை மணி நேரம் ஒரு ஏரிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு அரை மணி நேரம் வண்டி விடுங்க, இது ஆஃபே ஆகாது. ஸோ அது வந்து தட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேக்டர் ஃபார் மீ. நான் தனியாக எங்கேயாவது போகும்போது திடீர்னு மழை பெஞ்சு அங்கே ரோட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா என் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு யாராவது தள்ளிட்டு தான் போகணும் ஒர்க் ஷாப் வரைக்கும். பட் இந்த வண்டி வந்து இட் வில் நெவர் கிவ் மீ தட் ப்ராப்ளம். அதனால வந்து KTM வந்து ஒரு மோஸ்ட் ரிலேபிள் வெஹிக்கிளாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ K2K பூட்டான் 2 ரைடு முடிச்சிட்டிங்க. அடுத்து ட்ரீம் ரைட்னா எங்கே? ஸோ அடுத்தது இன்னும் ட்ரீம் ரைட் வந்து எதுவும் பிளான் பண்ணல. பட் ஜென்ரலி வி டோன்ட் பிளான் எனி திங் இன் அட்வான்ஸு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்குள்ளே இன்பிட்வீன் வந்து நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு கொல்லி ஹில்ஸ் ட்ரிப்பும் பண்ணியிருக்கோம் ஒரு 10 பேர் பைக்கர்ஸோட. ஸோ பட் நெக்ஸ்ட் எதுவும் பண்ணல. பட் டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு ட்ராவல் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தட்ஸ் மை ட்ரீம். ஓகே சார்.
அண்ட் சொசைட்டினுடைய வியூஸ் எப்படி இருக்கு அண்ட் சொசைட்டில இன்னும் என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அக்செப்டன்ஸ் லெவலா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பத்தட்டிக் வியூவில் பார்ப்பாங்க. ஸோ வாட் நவ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் வி டோன்ட் வாண்ட் சிம்பத்தி, வி வாண்ட் சம்திங் கால்ட் எம்பத்தி. எங்களை வந்து accept me as I am. So I have my own capability. என்னோட கேப்பபிலிட்டி வந்து என்னையாக accept பண்ணுங்க, அது போதும். பட் at the same time we all are unique. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில குறைகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா குறைகள் இருக்கிறதுனால ஸோ accessibility is a big problem. அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து they have launched lot of schemes on paper, but still there are lot of things to be done in reality. For example, providing ramps at all public places, it is still a far-fetched dream. So நிறைய இடம் like bank, post office, especially restaurants and hotels, still they are not very accessible. ஸோ அது எல்லாமே இருந்துச்சுன்னா வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனிபடி நாங்களே வந்து ஈஸியாக போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது, இங்கே வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே லிஃப்ட் இருக்கா, அது எல்லாமே ஆக்சசிபிலிட்டி பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து வசதியான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ திங்க் சொசைட்டி வந்து when the policy makers first they have to keep in mind the needs of all sections of people of India. So there are people small children, young adults, aged people and people with special needs. இவங்க எல்லாரையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து பாலிசிஸ் டிசைன் பண்ணும்போது ப்ளஸ் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஐ திங்க் தட் வில் கிவ் a fair chance for people to participate in an inclusive way. ரோட்ல இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல? கரெக்ட், ரெண்டுமே சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ ஹவ் ரேஸ்ட் எ வெரி வேலிட் பாயிண்ட். ஸோ இந்த K2K ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இப்போ இந்தியா ஆக்சுவலி இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் தி ஹைவேஸ். So we have roads not just like foreign countries but much better than foreign countries. Since I have traveled from K2K, we have experienced the best roads in most parts of India. Okay, so we have this quadrilateral triangle in India, and now next now we have so many road projects are coming up. Idhula best pathina most part of India, from starting from Kanyakumari to Kashmir, all national highways are the best. அண்ட் ஒரு worst எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து சென்னை டு பூட்டான் போகும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டு பாலச்சந்தர் போகும்போது எங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் பிளேஸ். அங்கே வந்து ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. அப்போ வந்து அங்கே வந்து நாங்கள் மேப்பை பார்த்துட்டோம், ப்ளஸ் அங்கே லோக்கலில் வந்து வி டுக் சம் கைடன்ஸு. ஸோ இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் போகிறதுக்கு எப்படியா இருக்குது அப்படின்னா தே செட் திஸ் இஸ் ஒன் வே இஸ் டு கோ இன் த ஹைவே, பட் யூ ஹேவ் இன்னொரு ரோடு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ நீங்கள் இது போனால் ஷார்ட்டாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போய் பார்த்தோம் ட்ரையல். போகும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து நல்லா இருந்தது. தென் வி டிசைட் ஓகே லெட் அஸ் டேக் ஏ ஷார்ட் கட் அண்ட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். போக 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 வந்து ரோடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தென் தெர் இஸ் நோ வே தட் வி கேன் கம் பேக். ஓகே, இட் வாஸ் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து இந்த ரைஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற ரோடு. அங்கே வந்து நம்ம எல்லாமே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரோடில் வந்து குழி பார்த்துருக்கோம். பட் நாங்கள் வந்து குழிக்கு நடுவில் அங்கங்கே சின்ன சின்ன ரோடு பேச்சஸ் பார்த்துருக்கோம். ஒரு குழி பார்த்தீங்கன்னா 3-4 அடி வரைக்கும் ஆழமாக இருந்தது. அண்ட் மை ஃப்ரெண்ட் சைடு நவ் வி ஆர் ஸ்டக். நம்ம முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ஒரு 8 இன்ச்சு பாதை தான் இருக்குது. அதில் 2 வீலர் வந்து பேலன்ஸ் பண்ணால் தான் போக முடியும். So my friend went there, he parked his vehicle and he was so tensed. I said you wait there. சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், I calculated and took a calculated risk. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், நைட்டு ஓகே பிச் டார்க்கு. ஸோ அந்த ரோட்டில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா
என்னோட 2 வீல் சப்போர்ட் இல்லாமல் 4 வீலில் வெறும் சென்டர் வீல் மட்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு ஐ கிராஸ் த ரோடு. அண்ட் கீழே விழுந்தோம் அப்படின்னா எழுப்புறதுக்கும் அங்கே ஆள் சப்போர்ட் கிடையாது. But luckily, like nothing happened and we crossed that patch. Super. இந்த KTM பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் இல்லையா? ஆமா. ஸோ ஹைவேஸ்ல உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் வீல்ஸோட ஸ்பீட் அண்ட் மேனுவரபிலிட்டி எல்லாம் எப்படி சார் இருக்கு? இதில் வந்து ஃபேண்டாஸ்டிக் பிகாஸ் ஸோ அகெயின் தேங்க்ஸ் கோஸ் டு ஷங்கர். ஸோ அவர் வந்து எப்படின்னா he has studied like the body needs of all the different people. ஸோ அவர் ஒரு வண்டி வந்து ஒரு கார் டிசைன் பண்ணுறாரு அடாப்டேஷனு, ஒரு பைக்குக்கு அடாப்டேஷன் டிசைன் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து he gives priority to safety. ஓகே, அவர் ஒரு வண்டி ஒரு அடாப்டேஷன் பண்ணி ஒரு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது வந்து இட் வில் கிவ் ஏ லைஃப் லாங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட் வில் நெவர் ஃபெயில். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால he is like equivalent to a company which has a R&D department like car irkattum bike irkattum. They will spend hundreds of crores. They will have R&D team which will do research development and they will test. But everyday design பாத்தீங்கன்னா it is on par with them. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து சப்போர்ட் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா KTM Duke 200 வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 120 km/h. அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் லைக் ட்ராவல்டு மெனி டைம்ஸ் எட் த ஹையர் ஸ்பீட் அண்ட் திஸ் பெர்ஃபார்ம்டு வெரி வெல். ஸோ நீங்கள் ட்ரிப் போகும்போது பின்னாடி ரியரில் இந்த பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா சார்? பேக்ஸ் இல்லை, ஓகே, எனக்கு வந்து சேடில் பேக் இருக்குது. ஓகே, ஐ வாண்ட் டு கேரி ஆல் மை ஸ்டஃப் வித் மை செல்ஃப். ஸோ ஏன்னா பாக்ஸ் ஃபிட் பண்ண என்ன கொஞ்சம் ஏறுறது இறங்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஏன்னா பேக்ன்னும் போது அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக ஏறி இறங்க முடியும். சாஃப்ட் லக்கேஜ் இருந்தால் சாஃப்ட் லக்கேஜ், கரெக்ட், விச் இஸ் வாட்டர் ப்ரூஃப். கரெக்ட். அண்ட் இந்த கியர் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ இப்போ கியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸோ வி ஹேவ் த கியர் சிஸ்டம். ஓகே, நம்ம இந்த பெடல் சிஸ்டம் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் வந்து சிஸ்டம் இருந்தது. ஸோ இங்க வந்து பட்டன் பிரஸ் பண்ணாலே இந்த அப் அண்ட் டவுன் பட்டன் பிரஸ் பண்ணாலே கிளட்ச் பிடிச்சிட்டு the click of a button the gear used to change. But since it was an electronic it used to give little trouble. அதனால என்ன பண்ணிட்டோம், இப்போ மேனுவலா வந்து லீவர் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். லீவர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து we have extended the lever with a cross rod and come to the other side. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த லிவர் வந்து எடுத்துட்டு வந்துட்டு so I have to pull and push. Okay, so I pull it for shifting upward, I push forward to for making down shifts. Okay, so இப்போ நான் கிளட்ச் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு கியர் ஷிஃப்டா வந்து நமக்கு டவுன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வெரி கன்வீனியன்ட். நம்ம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து அந்த கிளட்ச் பிடிச்சிட்டு so when I am shifting gears I take off my right hand and I quickly use it within 1 second and then go back to my accelerator. Okay, எனிவே நம்ம நார்மலா கூட கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆக்சிலரேட்டர் க்ளோஸ் பண்ணி தான் பண்ணுவோம். கரெக்ட். சோ சேம் லாஜிக் இஸ் அப்ளைட் ஹியர். சூப்பர் சார். பிரேக்ஸ் சார்? ஸோ பிரேக் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சின்ஸ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் பைக் ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ரிலே ஆன் ஜஸ்ட் ஒன் பிரேக். ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து எனிவே நமக்கு இங்க இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ரேர் பிரேக் வந்து இங்க இருந்து இந்த கேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸோ வாட் வி ஹேவ் டன் இஸ் வி ஹேவ் யூஸ் த சேம் cylinder and on the extra cable வச்சிட்டு we brought it to the same front. where நான் ஒரே டைம்ல வந்து 2 பிரேக் ஒரே டைம்ல அப்ளை பண்றதுனால எனக்கு வந்து வண்டி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்ட். சோ ரெண்டு லீவருமே ஹேண்ட் லீவர் மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமா, ஹேண்ட் லீவர். கிரேட் சார். So it's fully hand controlled bike. சூப்பர் சார். or rather trike. சோ இது நீங்க பண்ண ட்ரிப்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிருக்கீங்க. ஆமா, சோ இது வந்து see இந்த லோகோ ஆட் பண்ணதுனால தான் இட் கிவ்ஸ் a special recognition. கரெக்ட். இப்போ இது சாதாரணமாக போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா ஓகே ஒரு நார்மல் த்ரீ வீலராக பண்ணிட்டு மேபி இவர் வந்து லோக்கலில் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேலைக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சிட்டு தென் தே வில் கம் அண்ட் see my front. ஓகே, இந்த விண்ட்ஷீல்டு பார்த்த உடனே then they'll be amazed. then come and like they'll be thrilled and say sir நீங்களே இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இதெல்லாம் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு ஒண்ணே then they will appreciate. Super. And then they will say sir like give me your Instagram ID, give me your mobile number, and they will take selfies and then they will go. Bike trip tavara I also give lot of motivational talks to college students, especially to students. So recently like in the last I think 1 month I have delivered 2 to 3 motivational speeches to college students. So yes மக்களே, இதுதான் வீரமல்லு சார்.
அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த வீடியோ பண்ணக்கூடிய நோக்கம் வந்து பேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.